திருப்புகழ் 158. சீ உதிரம் எங்கும் ஏய் புழு நிரம்பும் மாய மல பிண்டம் நோயிடு குரம்பை தீ நரிகள் கங்கு காகம் இவை தின்பது ஒழியாதே தீது உள குணங்களே பெருகு தொந்த மாயையில் வளர்ந்த தோல் தசை எலும்பு சேர் இடு நரம்புதான் இவை பொதிந்து நிலை காணா ஆயது நமன் கை போக உயிர் அந்த நாழிகையில் விஞ்ச ஊசிடும் இடும்பை ஆகிய உடம்பு பேணி நிலை என்று மடவார்வால் ஆசையை விரும்பியே விரக சிங்கி தான் மிக வந்து மேவிட மயங்கும் ஆள் துயர் விழுந்து மாளும் எனை அன்பு புரிவாயே மாயை வல கஞ்சனால் விட வெகுண்டு பார் முழுதும் அண்ட கோளமும் நடுங்க வாய் பிளிரி நின்று மேக நிகர் தன் கை அதனாலே வாரி உற அண்டி வீரொடு முழங்கு நீரை நுகர்கின்ற கோபமோடு எதிர்ந்த வாரென 2 கோடு ஒடிய வென்ற நெடியோனாம் வேயின் இசை கொண்டு கோ நிறை புரந்து மேயல் புரி செம் கண் மால் மருக தூங்க வேல கிரௌஞ்ச மால்வரை இடிந்து பொடியாக வேலை விடு கந்த காவிரி விளங்கு கார் கலிசை வந்த சேவகன் வணங்க வீரை நகர் வந்து வாழ் பழனி அண்டர் பெருமாளே ஆள் துயர் விழுந்து மாளும் எனை அன்பு புரிவாயே மடவார்வால் ஆசையை விரும்பியே விரக சிங்கி தானும் மிக வந்து மேவிட மயங்கும் ஆள் துயர் விழுந்து மாளும் எனை அன்பு புரிவாயே மாயை வல கஞ்சனால் விட வெகுண்டு பார் முழுதும் அண்ட கோளமும் நடுங்க வாய் பிளிரி நின்று மேக நிகர் தன் கை அதனாலே வாரி உற அண்டி வீரோடு முழங்கு நீரை நுகர்கின்ற கோபமோடு எதிர்ந்த வாரென 2 கோடு ஒடிய வென்ற நெடியோனாம் வேயின் இசை கொண்டு கோ நிறை புரந்து மேயல் புரி செங்கண் மால் மருக என்று மாயவனாம் மாலவனின் புகழை கூறி இத்தகைய மாலின் மருக துங்கவேல கிரௌஞ்ச மால் வரை இடிந்து பொடியாக வேலை விடு கந்த காவிரி விளங்கு கார் கலிசை வந்த சேவகன் வணங்க வீரை நகர் வந்து வாழ் பழனி அண்ட பெருமாளே என்று முருகனின் துதியாக முடிக்கிறார். மாயையில் வல்லவனான கம்சனால் அனுப்பப்பட்டு கோபத்துடன் வந்து உலகம் முழுவதும் அண்ட கோலத்தையும் நடுங்கும்படியாய் வாய்விட்டு சத்தம் உண்டாக்கி மேகம் போன்ற கருத்த துதிக்கையினால் வாரி உண்ண நெருங்கி செருக்குடன் முழங்கி நீரை உண்ணும் சினத்துடனே வந்த குவலையாபீடம் என்ற மத யானையின் 2 கொம்புகளையும் ஒடித்து வென்ற திருமாலின் புல்லாங்குழல் இசை கொண்டு பசு கூட்டங்களை காத்து அவற்றை மேயவிட்ட திருமாலின் மருமகனே உயர்ந்த வேலனே கிரௌஞ்சமலை இடிந்து தூளாயிட வேல்படையை செலுத்திய கந்தனே காவிரி ஆற்றின் இயல்பு கொண்டு விளங்கும் நீர் சூழ்ந்த கலிசை என்னும் ஊரில் தோன்றிய சேவகன் வணங்கும் வீரை என்ற பதியிலே வீற்றிருக்கின்ற பெருமாளே பழனிப்பதியில் வானவர் வணங்க வீற்றிருக்கும் பெருமாளே இவ்வுடல் சீழும் இரத்தமும் எங்கும் பொருந்தி புழுக்கள் நிறைந்த நிலையற்ற மலத்தின் பிண்டமும் தீயும் நரிகளும் கழுகுகளும் காக்கை முதலியவை தின்பது ஒழியாது தீய குணங்களே பெருகும் வளர்ந்த தோல் தசை எலும்பு சேர்ந்து நரம்பு மூன்றிட பெற்ற இந்நிலையற்ற உடல் எமனது கையில் போனவுடன் அந்த சமயத்தில் மிக கெட்டு போகும் துன்பம் மிக்கது. இந்த உடலை மிகவும் விரும்பி காத்து நிலையானது என எண்ணி பெண்களிடம் காதல் கொண்டு விரும்பி காமம் என்ற நஞ்சு மிகுதியாய் சேர்வதால் நான் மயங்குவேன், ஆழ்ந்த துன்பக்கடலில் வீழ்வேன். இத்தகைய என்னை அன்புடன் ஆழ்வாயாக ஆள வேண்டும் என்றவர். குவலையாபீடம் என்ற யானை கம்சனால் கண்ணனை கொல்வதன் பொருட்டு அனுப்பப்பட்டது.
அதனை கண்ணன் கொன்றான்.